இப்போ கொஞ்ச நாளாகவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா, நீடிக்காம இருக்குமா? நிச்சயமா. அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. யாரு முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட கூட்டணி வைக்காதது, பாஜக கூட கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா ஐயா? இல்ல முகுந்தனா கட்சிக்கு உள்ள கொண்டு வந்தது பிரச்சனை நினைக்கிறீங்க? முடிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஒரே கேள்வின்னு அவர் ஒண்ணு கேள்வி கேட்பாரு. மாத்தி நிர்வாகிகளை நியமிக்கிறது கட்சியில வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அது சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? பின்னால சொல்றேன். உங்களை சந்திக்க தான் போறேன். ஆட்சியர் குருமூர்த்தி ஒவ்வொரு மாதிரி சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்டயும் அது தொடர்பா வந்து நிறுவனருக்கும் தலைவருக்கு உள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காராயா? அதாவது நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள், அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். என்னுடைய பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும். காம்ப்ரமைஸ் எந்த அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டு ரகசியமாக அப்புறமா காதுல ஓதல நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதுக்கான உள்ள கூட வெயில்ல நிக்கிறீங்க எல்லாம். பஸ்ஸே உங்களுக்கு ஒரு கோக்கு அல்லது பெப்சி தாய் மீது மிகுந்த வாசம் இருக்குது. நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியுமா? பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்களா? என்னங்க பாஜக கூட்டணியில பாஜக இருந்து அழைப்பு வந்திருக்கா? மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அவங்களுக்கு உங்க மூலமா சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? அவங்களாம் தெரியலையே, அவங்கள கேட்கணும். மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்குன்னு திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறுவனருக்கு தலைவருக்கு உள்ள பிரச்சனை எனக்கு பெரிய மன உளைச்சல். 26 தேர்தல்ல பாமக எந்த அணியில இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். எப்ப கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது. பேசுவோம், பேசிதான் எல்லாம் பண்ண முடியும். 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க? அதுதான் வரவேற்று அறிக்கைலாம் விட்டுருங்க. சரி.